தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் வழங்கும் விழாவின் 2ஆம் கட்ட நிகழ்ச்சி சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது. முதல் கட்டமாக ஜூன் 28ஆம் தேதியன்று நெல்லை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் இதன் 2ஆம் கட்டமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம், காரைக்கால் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் உதவித்தொகையை நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வழங்கினார். 740 மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் என 3500க்கும் அதிகமானோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சிக்கு காலை 6 மணிக்கே விஜய் வந்து சேர்ந்தார். 28ஆம் தேதி நடந்த முதல்கட்ட நிகழ்ச்சியில் விஜய் தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை என்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்தும் பேசியது தமிழக அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. அதே நேரம் 2ஆம் கட்ட நிகழ்ச்சியில் தான் எதுவும் பேசப் போவதில்லை என்றே கூறியிருந்தார். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென மேடை ஏறிய விஜய் அதிரடி கருத்துக்களை தெரிவித்து ஒட்டுமொத்த கட்சிகளின் பார்வையை தன் பக்கம் திரும்ப வைத்துள்ளார். மற்றபடி வேற ஒன்றில் வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதனால ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்தியா முழுவதும் நீட் தேர்வு விவகாரம் பரபரப்பாகி வருகிறது. மே 5ஆம் தேதியன்று நடந்த நீட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்டதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் காரசார விவாதங்கள் எழுந்தது. மக்களவையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நீட் தேர்வுக்கு எதிராக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதையடுத்து தமிழகத்திலும் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வருகிறது. ஆக நீட் தேர்வு மீதான பரபரப்பை குறைய விடாதபடி விஜயும் தன் கருத்துக்களை அனல் தெறிக்க பேச தொடங்கினார். ஒரு பிரச்சனை என்னன்னா, போன மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படிச்சோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். நீட் தேர்வால் கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார் என்று கூறினார். இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மாநில பட்டியலில் சேர்ப்பதே நிரந்தர தீர்வு என குறிப்பிட்டார். இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். நீட் தேர்வு குளறுபடியையும் மேற்குறிப்பிட்டவர், தனக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே நீட் தேர்வு மீதான நம்பிக்கை அற்றுப்போய்விட்டதாக கூறினார். மேலும் சமீபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான 14 பேர் கொண்ட குழு மாநில கல்விக் கொள்கை அறிக்கை தயார் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். இந்நிலையில் மாநில கல்விக் கொள்கையை மனதார வரவேற்பதாக கூறினார் விஜய். வேண்டும் என்றால் மத்திய அரசின் கீழ் உள்ள எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்லூரிகளில் நீட் தேர்வு நடத்திக் கொள்ளட்டும் என்றும் பரிந்துரைத்தார். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம்.
பட் இங்க வந்து அந்த பிரச்சனை என்னன்னா, இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா, உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீட் தேர்வு, மாநில கல்விக் கொள்கை, இந்த 2 அம்சங்கள் குறித்த விஜயின் பேச்சு மத்திய அரசை வெளிப்படையாக எதிர்ப்பது போலவே தெரிந்தன. கடந்த முறை கள்ளச்சாராய மரணம், நல்ல தலைவர்கள் தேவை என பேசி தமிழகத்தில் திமுக அரசை விமர்சித்தவர் இந்த முறை ஆதரவாக பேசியது மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. நீட் மற்றும் கல்வி குறித்து காட்டமாக தெரிவித்த விஜய் இறுதியில் மாணவர்களுக்கு வழக்கமான பாணியில் வாழ்த்துக்களையும் சில அறிவுரைகளையும் வாரி வழங்கினார்.